தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு 39 நாடாளுமன்ற இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டில் மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகுது. பொதுவாக இதை மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் என்பது இந்திய நாட்டோட மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கில் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு. பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள், பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலமாக நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். இப்போ இருக்க 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு மொத்தமாக 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்கிறாங்க.